சுவாமி சரணம். என்னடா வணக்கம் சொந்தங்களேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா சுவாமி சரணம் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் சொந்தங்களே, நாம் மண்டல விரதம் ஆரம்பிச்சிருக்கோம் சபரிமலை யாத்திரைக்காக. பொதுவாக கார்த்திகை மாதம் 48 நாட்கள் குறைந்தபட்சமாக விரதம் இருந்து அந்த ஐயனை தரிசிக்கிறது, அதுவும் பெரும்பாதையில் போய் தரிசிக்கிறது தான் முறையான வழக்கம். இருப்பினும் நான் சில காரணங்களால் சென்ற வருடம் கார்த்திகை மாதம் என்னுடைய பயணம் தொடர முடியலை. அதனால் இந்த வருடம் ஆடி மாதம் யாத்திரை செய்யிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம் நம்மளோட சாஸ்தா ஆலயத்திலிருந்து குடும்ப யாத்திரை போவோம். அப்போது எங்கள் வீட்டில் என்னுடைய குருநாதர் மாலை போடுவார், ஆனால் நான் மாலை போட மாட்டேன். ஆனால் இந்த முறை நானும் மாலை அணிந்து மண்டல விரதம் இருக்கேன். இந்த 41 நாள், அந்த குறைந்தபட்சமான 41 நாள் மண்டல விரதத்தை இருந்து தான் நான் சபரிமலை யாத்திரை செய்ய போகிறேன். என்ன ஒரு பெரும்பாதை போக முடியாது, இருந்தாலும் சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்டல விரதத்தை இருந்து இந்த 41 நாட்களும் உங்கள் கூட நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். 41 விதமான சில ஒரு கேட்காத சரண கோஷங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணி அதற்கான தெளிவான விளக்கங்களையும் உங்கள் கூட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்போவுமே நம்மளுடைய கமோன் தீபன் சேனலை ஃபாலோ பண்ணி எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமி சரணம்.